கேக்குறாங்க. பிஜேபி ஏன் ஹிந்துக்கள்னு பேசுறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பேசுங்க. பங்களாதேஷ்ல சிறுபான்மை இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுக்கட்டும், கண்டனம் தெரிவிக்கட்டும். ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? அந்த மக்களுக்காக நாங்க பேசினா மதவாத கட்சி, ஆனா பாலஸ்தீனத்துக்காக நீங்கள் பேசினால் நீங்க சமூக நீதி பேசுகின்ற மதசார்பு இல்லாத கட்சியா? கூட இருக்கிறவன் வெட்டி கொள்றாங்க, கூட இருக்கிறவன் கற்பழிக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரனை நம்ப முடியல. அப்ப கூட்டமாக இந்த மாதிரி நடக்கின்ற சூழல்ல அரசாங்கத்தால எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. இந்த நாடு பிரிவினை அடைந்தது, பிரிவினைக்கு பின்பாக சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான மக்கள் போராடினார்கள். அந்த பிரிவினையின் காரணமாக துன்பப்பட்டவர்களும் இன்று சுதந்திர இந்தியாவில் நினைவு கூறத்தக்கவர்கள் என்பதற்காகத்தான் இந்த ஆகஸ்ட் 14. இந்த நாட்டினுடைய பிரிவினை என்பது நம்மோடு ஒன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு பக்கத்துல கிழக்கு பாகிஸ்தான்ல இன்னைக்கு என்ன நடக்குது, பங்களாதேஷ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் நம்முடைய நாடு, இன்று பக்கத்து நாடு. ஒரு காலத்திலே அவர்கள் இந்திய குடிமக்கள், ஆனால் ஆகஸ்ட் 14 1947க்கு பின்பாக அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள். பிரைம் மினிஸ்டர் கிட்ட நான் கேட்டேன், மோடிஜி நீங்க உலகம் எல்லாம் போறீங்க, உலகத்துல இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு கொண்டு சண்டை பிடிச்சுக்கிறாங்க, ஆனா நீங்க அந்த நாட்டு தலைவரோட பேசுறீங்க, இந்த நாட்டு தலைவரோட பேசுறீங்க, இந்தியானா எல்லாருமே மரியாதை கொடுக்கறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சிரிச்சிட்டு பதில் சொன்னாரு, அதற்கு நான் காரணம் அல்ல, இந்த நாட்டிலே நிலையான அரசாங்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் தான் அதற்கு காரணம் என்றார். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் சுற்றி எரிகின்ற நெருப்பிற்கு நடுவிலே நம்மை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருப்பவராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அவருடைய கரத்திற்கு நாம் வலு சேர்க்க வேண்டும். நம்மை துன்பத்தில் இருந்து காப்பாற்றவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கம்பெனிங்க இந்தியாவில முதலீடு பண்றோம்னு வராங்க. ஏன்? அங்க மோடி இருக்கார். சுதந்திரத்துக்கு முன்பாகவே ஒரு நாடு பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தி, அந்த வரலாறு இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக. அது மட்டுமல்ல, நிறைய பேரு கேட்பாங்க, 1947 78 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிரிவினைய எதுக்காக பிஜேபி இப்ப ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, இதுக்கு என்ன அவசியம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட கேட்கலாம். ஏனென்று கேட்டால், ஒரு நாடு பிரிவினை என்பது அதனுடைய எல்லை கோடு மட்டுமல்ல. இன்னைக்கு நாம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். மயிலாப்பூர்ல நம்ம வீடு இருக்கு, பிசினஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. நினைச்சு பாருங்க, அடுத்த 10 நாட்களுக்குள்ளாக செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த பகுதி என்பது இந்த நாட்டில் இருக்காது, இது இன்னொரு நாட்டுக்கு போகும். இந்த இடத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட சொத்து சொகம் வீடு கடை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போகணுங்கிற நிலைய ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி மட்டும் பாருங்க. ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளோட உறவுகள், நாம சம்பாதிச்ச பணம், சொத்து, கடை, பூமி எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துலதான் நம்ம வருங்காலம் அப்படிங்கிற நினைவை ஒரு நிமிஷம் நாம நினைச்சு பார்த்தோம்னா இது எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆகஸ்ட் 14 பார்ட்டிஷன் ஹாரர் ரிமெம்பரன்ஸ் டே அப்படிங்கிறத நாம அனுசரிக்கணும் அப்படின்னு கேட்டார். இதுவரைக்கும் அரசாங்கத்துல இருக்கவங்க அதை பத்தி யோசிச்சதே கிடையாது. ஆனால் இந்த நாடு பிரிவினையின் போது துயரப்பட்ட மக்களை நினைவு கூறுவதற்காக இந்த நாள் அப்படிங்கிறத திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த நாட்டிலே ஆரம்பித்தார். ஏன் ஆரம்பிச்சார்? ஆமா, நாடு பிரிக்கப்பட்டது, இங்கிருந்து அங்க வந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான, உலக வரலாற்றிலேயே கோடிக்கணக்கான மக்கள் இடம் பெயர்தல் அப்படிங்கிறது நம்ம நாட்டு பிரிவினையின் போதுதான் நடந்தது. உலகத்துல வேற எந்த அளவுக்கும் இத்தனை மக்கள், இத்தனை கோடி மக்கள் அப்படிங்கிற இடத்தை மாத்திக்க. அப்போ அந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடைபெற்று இருக்கிறது என்பது வரலாறு, அது கற்பனை அல்ல, உண்மை. அதில் பாதிக்கப்பட்ட மக்கள், அதில் துன்பப்பட்டவர்கள் யார் காரணம்? அன்று அரசியல் சக்தியாக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எடுத்த தவறான அரசியல் முடிவின் காரணமாக
எந்த விதமான குற்றமும் செய்யாமல் தங்களுடைய மனைவியை இழந்து, தங்கையை இழந்து, மகளை இழந்து அனாதைகளாக அடுத்த வேளை சோற்றிற்காக கோடீஸ்வரர்கள் கையேந்தி கொண்டு இன்னொரு நாட்டிலே செல்கின்ற இந்த துயரம் இந்த நாட்டில் நடைபெற்றது. அதில் அவர்களுடைய மன உணர்வுகளுக்கு, அந்த காயத்திற்கு மருந்திடுகின்ற வகையிலே அவர்களுடைய உணர்வை மதிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாளை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு நாடு வரலாற்றில் இருந்து எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியம். நம்ம சொல்றோம், வாழ்க்கையில நீ தப்பிலிருந்து, ஒரு தோல்வியிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறாயோ உனக்கு அடுத்த கட்டத்திற்கு அது உதவி செய்யும். அந்த மாதிரி இந்த நாட்டினுடைய பிரிவினையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கறதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய அர்த்தம். இந்த நாட்டினுடைய பிரிவினை என்பது நம்மோடு ஒன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு பக்கத்துல கிழக்கு பாகிஸ்தான்ல இன்னைக்கு என்ன நடக்குது, பங்களாதேஷ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் நம்முடைய நாடு, இன்று பக்கத்து நாடு. ஒரு காலத்திலே அவர்கள் இந்திய குடிமக்கள். ஆனால் ஆகஸ்ட் 14, 1947க்கு பின்பாக அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள். நம்மோட வீட்டுல எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கும். ஆனா ஒரு நாள் அவங்க இருக்கிற போர்ஷன் அது பக்கத்து வீடாகுது. அது ரொம்ப சுலபமா இயல்பாக இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. கோடிக்கணக்கான மக்களுடைய துன்பத்தின் மீது, துயரத்தின் மீது அந்த பிரிவினை நடைபெற்றது என்பதுதான் எங்க விஷயம். எனக்கு இந்த அகில இந்திய பொறுப்பின் காரணமாக பல்வேறு பகுதிகளுக்கு நாட்டிலே செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது வரைக்கும் புத்தகத்தில் மட்டுமே நாம் எல்லாம் பிரிவினையை பார்த்திருப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரிவினை பற்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னா படிச்சுக்க முடியுமே தவிர உணர முடியாது. இதுவே நீங்க பஞ்சாப்லயோ, டெல்லியிலயோ, இல்ல ஜம்மு காஷ்மீர்லயோ போய் அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% வீட்டுல அவங்க சொல்லுவாங்க, எங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தங்களை நாங்க இழந்திருக்கோம். இல்லன்னா நான் எப்படி 7 வயசு பையனா, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல, எங்க வீட்டுல இருந்து எதையும் எடுத்துட்டு வர முடியல, இடமே இல்லாம ஏதோ ஒரு ட்ரெயின்ல ஏறி கால்நடையா நடந்து, அப்படிங்கிற கதை ஒவ்வொரு வீடுகள்லயும் இருக்கு. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் மாதிரியான இடத்துக்கு நான் போகும்போது, எங்க படிச்சீங்க, வழக்கமா நாம பார்க்கும்போது என்ன கேட்போம், எங்க படிச்சீங்க, உங்க வீட்டுல யார் எங்க இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா லாகூர் யூனிவர்சிட்டியில தாங்க படிச்சாரு, எங்களுக்கு லாகூர் தான் பக்கம், நாங்க டெல்லி போய் படிக்கிறதை விட நாங்க லாகூர்ல போய் தான் படிச்சுட்டு வருவோம். இந்த மாதிரி அமிர்தசர் அந்த ஒரு நகரத்திற்கு செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவி, இன்று பஞ்சாப் மாநிலத்தினுடைய பிஜேபி மகளிர் அணி தலைவி பாட்டியாலா ராஜாவுடைய மகள், அவள் அமிர்தசர் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. நான் அமிர்தசர் போகும்போது அவங்களோட கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு பக்கத்துலதான் பாகிஸ்தான், லாகூர் பார்டர். ஏன்னா லாகூரோட ராயல் ஃபேமிலி ரஞ்சித் சிங் அப்படின்னு கேள்விப்படுறமே, ரஞ்சித் சிங் லாகூரோட ராஜா. இன்னைக்கு ரஞ்சி டிராபின்னு கிரிக்கெட்ல நடத்துறாங்க இல்லையா, அந்த ரஞ்சி டிராபி நடத்துற ராஜா ரஞ்சித் சிங் அவர்கள் லாகூரோட மகாராஜா. இன்று லாகூரை பத்தி நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க ராயல் ஃபேமிலி தான், எங்களோட சித்தப்பா அந்த பக்கம் மாட்டிக்கிட்டாரு. பார்ட்டிஷனுக்கு அப்புறம் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணம். அரச குடும்பத்தில் அதிகாரம் மிக்கவர்களாக, வசதி மிக்கவர்களாக இருந்தவர்கள் கூட அவங்க சொல்றாங்க, எங்க சித்தப்பா அந்த பக்கம் மாட்டிட்டாரு, இந்த பக்கம் வர முடியல, 10 நாள் கிராமமா போய் எங்கேயோ படுத்து எங்கேயோ தூங்கி அவரோட மனைவியும் இழந்துட்டு அதுக்கப்புறம் அவர் இந்த பக்கம் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த பிரிவினை சம்பந்தமான அந்த துயரங்கள், அவர் கண்ணு முன்னால நடந்த கொலைகள், இதெல்லாம் பார்த்துட்டு சித்த பிரம்மையாகி அவரோட வாழ்க்கை முழுக்க அவரு மனநிலை சரியில்லாதவரை வாழ்ந்து மறைந்தார். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் அங்க உண்டு. பஞ்சாப்ல நாடு பிரிவினைக்கு முன்பாக என்ன நடக்குது, ஒரு பக்கம் அரசியல் ரீதியா ஒரு சில எலெக்டட் கவர்மெண்ட் அந்த ரீஜன்ல வருது, ஒரு சில சமஸ்தானங்கள் இருக்கு. பிரிவினைக்கு முன்பாக நம்ம கால்வாயை வெட்டி, சிந்து நதியிலிருந்து நம்ம சொல்றமே 5 நதிகள், அந்த நதிகள் எல்லாருமே போற இடத்துல எல்லாம் கால்வாய் வெட்டி விவசாயம் செழிப்பாக இருந்த பகுதி பஞ்சாப்ல அந்த பக்கம் மாட்டிடுச்சு. அங்கிருந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த பக்கம் வராங்க.
அந்த விவசாயிகள் எங்களுக்கு நிலம் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு வறட்சியான நிலத்தை தான் நம்ம அரசாங்கம் காட்ட முடிஞ்சது. அங்க தண்ணி இல்லை, தண்ணி இருக்கிற வளமான பூமியெல்லாம் அந்த பக்கம் மாட்டிடுச்சு. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் திடீர்னு லட்சக்கணக்கான மக்கள் வந்தா, அதுவும் எந்த மாதிரி சாதாரணமான சூழல் அல்ல. அங்க திடீர்னு கூட இருக்கிறவன் வெட்டி கொள்றாங்க, கூட இருக்கிறவன் கற்பழிக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரனை நம்ப முடியல. அப்ப கூட்டம் கூட்டமாக இந்த மாதிரி நடக்கின்ற சூழல்ல அரசாங்கத்தால எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. ராணுவத்தினோட கட்டுப்பாட்டுல இல்ல, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அரசாங்கம் மக்களுக்கு ஆதரவா இல்ல. அப்ப அங்க இருந்தது இரண்டு நிலைமை. ஒன்று, ஏன் பாகிஸ்தான் மத ரீதியாக பிரிந்த நாடு, நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஜனநாயக ரீதியாக அரசியல் ரீதியாக ரெண்டு ஸ்டேட்டும் ஒரே மாதிரி இருந்திருந்தா பிரச்சனை இல்ல. இந்த பக்கம் இந்தியா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினைக்குது. இங்க மதம் என்பது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பக்கம் எங்களுக்கு அரசாங்கமே இஸ்லாம் தான் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு பங்களாதேஷில் நம்ம கண்ணு முன்னால பாக்குறோம். எத்தனை சதவிகிதம் இருந்த ஹிந்துக்கள் இன்று எத்தனை சதவீதமாக குறைந்திருக்கிறார்கள். நாட்டுல அரசியல் ரீதியான பிரச்சனை வந்தா சிறுபான்மை மக்களை எதுக்குங்க அடிக்கணும்? யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா ஷேக் ஹசீனா அரசாங்கத்தை நல்லா நடத்தல, அதனால அவங்க ராஜினாமா பண்ணணும். ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். ஒரு ஜனநாயக நாட்டுல ஓட்டு போட்ட மக்கள் அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க, தலைவரை எதிர்க்காங்க, இயல்பு. ஆனால் நீ அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஆள் ரிசைன் பண்ணணும்னு சொன்னா எதற்காக அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த வேண்டும்? அதை யோசிச்சு பார்க்கணும். ஏனென்றால் அங்கு அரசாங்கமே ஒரு மதம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே அந்த சூழல் இல்லை. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நாட்டினுடைய பிரிவினை நடந்திருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகளை விட்டு, உயிரை விட்டு இந்த நாட்டுல வந்து துன்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த துயரம் என்பது இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்லுவாங்க, எங்க சொந்தக்காரங்கள கொஞ்சம் பேர் அந்த பக்கம் இருக்காங்க. நல்லது கெட்டது எதுவும் போக முடியாது. ஒரு நாள் ஒரு ஒரு லைன் வந்துச்சு, ரெட் கிளிஃப் லைனை பிடிக்கிறார். அவர்கிட்ட கேக்குறாங்க, ரெட் கிளிஃப் கிட்ட, நீங்க வந்து செஞ்சது வந்து உங்களோட மனசாட்சி படி சொல்லுங்க, சரியா இருந்ததான்? அவர் சொல்றாரு, இல்ல, என்னோட மனசாட்சி படி நான் என்னோட வேலையை நான் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. எனக்கு இன்னும் டைம் இருந்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருப்பேன். ஏனென்றால் அவருக்கே அந்த எல்லைக்கோடு எந்த ஊர் வழியா போகுது, அது என்ன பிரச்சனை வரும், அது எப்படி பிரிக்கிறது எதுவும் தெரியாது. ஒரு நாள் ஒரு கோடை போடுறாங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. கட்சி போயிருந்தனா, குஜராத்தினுடைய கட்சி, அந்த பகுதிக்கு போகும்போது இதே மாதிரி கட்சியோட நிர்வாகிகளோட பேசும்போது அதுல ஒரு பெண்மணி பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, நாங்க எல்லாருமே பாகிஸ்தான்ல இருந்து எங்க மூதாதையர்கள் வந்தாங்க. அப்ப கேட்டேன், என்னங்க அந்த பக்கம் இப்படி கோடு போகுது, நம்மளுக்கெல்லாம் புக்ல ஜியோகிராஃபில மேப்பை தானே பார்ப்போம், இந்த பக்கம் கோடு போடுது, நீங்க எப்படி வந்தீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க எல்லாரும் சிந்து மாகாணத்தை சார்ந்தவர்கள், நாங்கெல்லாம் சிந்திகள், சிந்து மாகாணத்துல இருந்து வந்தவங்க சிந்திகள். அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க சிந்துல இருந்து வந்தோம். சிந்து கம்யூனிட்டி ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி, கொஞ்சம் நல்ல வெல்தியான கம்யூனிட்டி, அவங்ககிட்ட வசதி இருக்கு எல்லாரும். அப்போ எங்களோட மூதாதையர்கள் குஜராத்திற்கு இந்த கட்சி பார்டருக்கு வந்தாங்க. கட்சியில ஒரு ராஜா உண்டு, ராயல் ஃபேமிலி உண்டு. கட்சி இன்னைக்கு இருக்கிற கட்சி இல்ல, இன்றைக்கு இருக்கிற கட்சி வேற மாதிரி இருக்கு. தொழில் வளம் இருக்கு. நர்மதா நதியை கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர் அந்த ஏரியா முழுக்க பசுமை பண்ணியிருக்காரு. அது ஒரு காய்ந்த பாலைவன பகுதி. அங்க இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேட் மாதிரி இருக்கும். அந்த வளைகுடாவில இருந்து இப்படி வளைஞ்சிருக்கும். என்டையர் ஏரியா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட். அப்போ நாங்க வந்தோம், எங்களுக்கு போய் அரசாங்கத்துக்கிட்ட போய் நின்று நாங்கெல்லாம் அனாதை ஆயிட்டோம்ப்பா, எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு கேட்கறதுக்கு எங்களோட சுயமரியாதை இடம் கொடுக்கல. அப்ப நாங்க என்ன பண்ணோம், ராஜா கிட்ட போய் சொன்னோம், ராஜா உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை எங்களுக்கு விலைக்கு கொடுப்பீங்களா? நாங்க விலைக்கு வாங்கி எங்களோட மக்கள் எல்லாம் குடியேற்றிக்கிறோம்னு சொன்னோம். அப்ப அந்த ராஜா பெரிய மனசு பண்ணி, வாங்க நீங்க அந்த நாட்டுல இருந்து வர்றீங்க, நம்ம நாட்டுக்கு வந்து நீங்க வந்து இந்த தஞ்சம் அடைஞ்சிருக்கீங்க, நாங்க என்னோட நிலத்துல நீங்க இவ்வளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இலவசமா கொடுக்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வேண்டாம். அதாவது இந்த நாடு பிரிவினை அடைஞ்சு உள்ள வராங்க,
அந்த ராஜா சொல்றாரு, இலவசமா நீங்க நிறைய ஏக்கர் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டீங்களா இருங்கிறாரு. அப்ப கூட அவங்க சொல்றாங்க, இல்லைங்க எங்களுக்கு இவ்வளவு இடம் வேண்டாம், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சொசைட்டி உருவாக்குறோம், அந்த சொசைட்டில ஆளு கொஞ்சம் பணம் போடுறோம், எங்களுக்கு இவ்வளவு இடம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவங்க இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஏரியாவை உருவாக்கி இன்று அந்த சிந்தி மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பாம்பேல ஒரு பெரிய பெரிய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய துறைமுகம் வந்த வாய்ப்பு வந்தது தங்களுக்கு. அந்த மாதிரி சிந்து மாகாணத்திலிருந்து கட்சில வந்து குடியிருக்கக்கூடிய சிந்திகள், அதுல இருந்து கொஞ்சம் பேர் வந்து பாம்பேக்கு வந்து குடியேறினாங்க. இந்த மாதிரி நாட்டில் அந்த பார்டர்ஸ்ல எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனாலுமே அவர்கள் பட்ட துயர கதைகள். இந்த நாள் அப்படிங்கிறது அந்த துயரத்திற்கு ஒரு மருந்து போடக்கூடிய நாள். ஆமா, இந்த நாடு பிரிவினை அடைந்தது, பிரிவினைக்கு பின்பாக சுதந்திரம் அடைந்தது, சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான மக்கள் போராடினார்கள். அந்த பிரிவினையின் காரணமாக துன்பப்பட்டவர்களும் இன்று சுதந்திர இந்தியாவில் நினைவு கூறத்தக்கவர்கள் என்பதற்காகத்தான் இந்த ஆகஸ்ட் 14 அவர்களுடைய துயரமும் இந்த தேசத்தினுடைய விடுதலையோடு சேர்ந்திருக்கிறது. அவர்களுடைய துன்ப வரலாறும் இந்த நாட்டினுடைய விடுதலை வரலாறோடு இணைந்திருக்கிறது. அவர்களுடைய மன அமைதிக்காகவும் அவர்களுடைய துன்பத்திற்காக இந்த நாடு முழுவதும் நீங்களும் இன்று நாங்கெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டுல இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, விடுதலைக்காக போராடியவர்கள் மட்டும் தியாகம் செய்யவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் பாகிஸ்தானில் இருந்து தங்களுடைய உயிரை, உடைமையை, குடும்பத்தை தியாகம் செய்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு அவர்கள் வலுவூட்டினார்கள் என்பதற்காக இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். அதனால ஒரு கதையை சொல்லி இது ஏதோ மத ரீதியா ஒரு பிரச்சனையை பண்ணணும் அப்படிங்கிறது பிஜேபிக்கு எண்ணம் அல்ல. ஆனால் அதே சமயம் வரலாற்றில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள தவறினால் இந்த நாடு மீண்டும் ஒன்றாக இருக்க முடியுமா என்கின்ற கேள்வி, அதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த நாட்டை கூறு போட தயங்க மாட்டார்கள் என்பதை மக்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த நாளை கொண்டார். காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய அரசியல் முடிவினால் இந்த நாட்டில் பிரிவினை நடந்தது. ஆனால் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது ஒரு காலத்திலே கூட அந்த பிரிவினைக்கு பொறுப்பேற்கவோ அந்த பிரிவினையின் போது பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறவோ எதுவும் செய்யவில்லை. ஆனால் முடிவு எடுத்தது அன்று காங்கிரஸ் தலைவர். அவர்களை பற்றி சிறு குறிப்பு கூட இந்த வரலாற்றில் இல்லாமல் பார்த்து கொண்டது காங்கிரஸ் கட்சி. அவர்களும் இந்திய நாட்டினுடைய பிரஜைகளாக இன்று இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட வந்த மக்களுக்கு இந்த நாட்டிலே இந்திய குடிமக்களுக்கு உரிமைக்காக CAA என்கின்ற சட்டத்தை மோடி அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது அந்த பிரிவினைக்கு காரணமாக அந்த துன்பத்திற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் கட்சி அந்த சட்டத்தை எதிர்த்தது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற துரோகம் என்பதை நாம் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். CAA சட்டம் எதனால வந்து மாற்றம் கொண்டு வந்தாங்க? சிறு திருத்தம். மத ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்டு வந்த மக்களுக்கு இந்த நாட்டிலே புகலிடம் கேட்டு வருகின்றவர்கள் தொடர்ச்சியாக 5 வருடம் இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதுதான் திருத்தம். இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. பங்களாதேஷ்ல கோயில் இடிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த நாட்டில் அவங்க இருக்கவே முடியலன்னு சொல்லி அவர்கள் தஞ்சம் நம்ம இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு அவங்க வருகின்ற பொழுது அவர்களை இந்த நாட்டிலேயே நாங்கள் இருந்து கொள்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என மோடி சொல்கிறார். ஆனால் குடியுரிமை வழங்க கூடாது என்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக கட்சிகள் சொல்கிறார்கள். எதற்காக சொல்கிறார்கள்? அவர்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வேண்டும், அதற்காக இதை சொல்கிறார்கள். இதைத்தான் பிஜேபி கேட்கிறது. சமூக நீதி பேசுகின்ற அரசியல் கட்சிகள் இந்துக்கள் என்றால் ஒரு விதமாகவும் சிறுபான்மையாக இருந்தால் இன்னொரு விதமாகவும் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என்பதைத்தான் பிஜேபி சொல்கிறது. உண்மையான மதசார்பின்மையோடு அரசியல் பண்ணும். யாரு பாதிக்கப்பட்டு வந்தால் உதவி பண்ணுங்க. மனித நேயம் அப்படிங்கிறது இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களுக்கு என்று பார்க்க வேண்டாம், அனைவரையும் சமமாக பாருங்கள் என்று பாஜக சொல்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாஜகவை பார்த்து மதவாத கட்சின்னு சொல்றாங்களே, இந்த கூத்து இந்த நாட்டுல மட்டும்தான் நடக்கும். வேற எங்கேயும் உலகத்துல நடக்காது. இந்த நாட்டினுடைய தன்மை என்ன? இந்த நாட்டினுடைய அடையாளம் என்ன? இந்த நாட்டினுடைய ஒரிஜினல் கலாச்சாரம் என்ன?
இது எல்லாம் ஒரு தேசிய தன்மை என்று சொல்லு. இன்னைக்கு பாக்குறோம், ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர், அங்க இருக்கிற எம்பி, யூகேல இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த நாட்டு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா தான் இருங்கன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் மரியாதை உண்டு, ஒரு வேல்யூ இருக்கு. இதை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப நாட்டினோட ஒருமைப்பாட்டுக்கு என்ன அர்த்தம்? அந்த நாட்டினோட அடையாளத்துக்கு என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல நாம மதிக்கிற சில விஷயங்கள்னு இருக்கு, அதையெல்லாம் நான் மதிக்க மாட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொன்னா அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க சொல்றீங்க அவர்களுடைய நாகரிகத்தை, பண்பாட்டை. அதே மாதிரிதான் இந்த நாட்டுக்கென்று ஒரு பண்பாடு, வரலாறு, கலாச்சாரம் இருக்கிறது. இவையெல்லாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது, ஒரு மதம் சார்ந்து ஒரு மக்கள் கொடுமைப்படுத்துகின்ற பொழுது, அப்போது அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி முன்வருகிறது. கேக்குறாங்க பிஜேபி ஏன் ஹிந்துக்கள்னு பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பேசுங்க. பங்களாதேஷ்ல சிறுபான்மை இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுக்கட்டும், கண்டனம் தெரிவிக்கட்டும். ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? அந்த மக்களுக்காக நாங்க பேசினா மதவாத கட்சி, ஆனா பாலஸ்தீனத்துக்காக நீங்கள் பேசினால் நீங்க சமூக நீதி பேசுகின்ற மதசார்பில்லாத கட்சியா? இந்த இரட்டை வேடத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்கிறது. மதத்துக்கு ஒரு நீதி பார்ப்பது, மதத்துக்கு ஒரு நியாயம் பார்ப்பது என்பது கம்யூனிஸ்ட், திமுக, காங்கிரஸ் கட்சிகள். ஆனால் அத்தனை பேரையும் சமமாக பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி. இந்த நாடு ஜனநாயக ரீதியான நாடாக, ஜனநாயகம் என்பது இந்த நாட்டினுடைய அடிப்படை. இந்த ஜனநாயகம் என்பது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த நாட்டிலே நீங்கள் ஜனநாயகம் பேச முடியும். இது நான் சொல்கின்ற செய்தி இல்ல, உலகம் முழுக்க இருக்கின்ற வரலாறு சொல்கின்ற செய்தி. இதை நாங்க பேசினா நீங்க மதவாதின்னு சொல்றீங்க. நாங்க சொல்றோம் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் முதலிலே வேண்டும். நம்மோடு உருவாக்கப்பட்ட 2 நாடுகள் சிறுபான்மை இந்துக்களை காப்பாற்றுவதற்கு வக்கில்லாத ஒரு நாடுகளாக இன்று இருக்கின்றது என்றால், இந்த வரலாற்று உண்மையை, நடந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையை மக்களுக்கு பேசுவது மதவாதம் என்றால், திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் செய்து கொண்டிருப்பது என்னது? இந்த இரட்டை வேடம், ஒவ்வொரு மதத்திற்கென்று குரல் கொடுப்பது, கொடுக்காமல் இருப்பது, இந்த மாதிரியான ஒரு கபட நாடகத்தை நாம் மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதே சமயம் என்னுடைய சகோதர சகோதரிகள் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களுடைய துன்பத்திற்காக நான் குரல் கொடுக்க மாட்டேன் என்றால் அப்புறம் என்ன அரசியல்? அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி? இந்த தேசத்தினுடைய பிரிவினையின் போது ட்ரெயின் வருது, ஆனா அந்த ட்ரெயின்ல ஆளுங்க இருக்காங்க, ஒருத்தர் உயிரோடு இல்லை. அப்ப சொல்றாங்க இன்னைக்கு இந்தியா கேட் நாம பாக்குறோம். நம்ம முன்னாடி ராஜ்பத் அப்படின்னு சொன்னாங்க, ராஜபாதை, இப்போது கர்த்தவிய பத்துன்னு மாத்திருக்காரு. நம்முடைய கடமை பாதை அப்படின்னு மாத்திருக்காரு மோடிஜி. இன்னைக்கெல்லாம் அதை பாக்குறதுக்கு அழகான புல்வெளி, பெரிய பெரிய ரோடு. டெல்லிக்கு போனா அந்த இடத்த பார்த்தாலே அழகா இருக்கு. ஆனா 1947 அங்க இருந்ததெல்லாம் பாதிக்கப்பட்ட அகதி மக்கள், உண்பதற்கு உணவில்லாமல், படுப்பதற்கு இடமில்லாமல், தங்களுடைய குழந்தைகளையும் பெண்களையும் தூக்கி கொண்டு தெருவோரத்திலே தூங்கிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் ஒரு காலத்தில் அங்க குடிசையில் இருந்தாங்க. ஜம்மு காஷ்மீரிலே அந்த பக்கம் கீழே இறங்குச்சுன்னு சொன்னா ஜம்முவோட பார்டர் அப்படியே பாகிஸ்தான் ஒட்டி இருக்கும். அங்கிருந்து ஜம்முக்குள்ள வந்தவங்களுக்கு ஆர்டிக்கல் 370 காரணமாக இந்த நாட்டினுடைய குடியுரிமை, ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல குடியுரிமை வழங்குவதற்கென்று தனி சட்டம். அவங்களுக்கு என்ன விசித்திரம் தெரியுங்களா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியும், ஆனா ஸ்டேட் எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாது. இந்த மாதிரி எல்லாம் விசித்திரம் இந்த நாட்டுல நடந்துட்டு இருந்ததுங்க. 370 பிரிவின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. சாரி, பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு. அந்த பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்தவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாது. எத்தனை வருஷமா? 75 வருஷமாங்க. இந்த அநீதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீக்கினார், அவர்களுக்கு நியாயம் செய்தார்.
இன்று ஜம்மு காஷ்மீரிலே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீடு பெற முடியும். பாகிஸ்தானில் இருந்து வந்து 3 தலைமுறைகளாக வசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு அவர்கள் வாக்களிக்க முடியும். அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டுமா வேண்டாமா? அவர்கள் எங்கே சென்றிருப்பார்கள்? பாகிஸ்தான்ல இருந்து துரத்தி அடிக்கிறாங்க. அவங்க ஆப்கானிஸ்தான் போவாங்களா இல்ல இந்தியா வருவாங்களா? அப்ப இந்தியா வந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நியாயம் பண்ணணும்னு பிரதமர் நரேந்திர மோடி நினைக்கிறார். அதை எதிர்ப்பது காங்கிரஸ் கட்சி. இது நான் சொல்றது எல்லாமே மேற்கு பாகிஸ்தான். கிழக்கு பாகிஸ்தானோட கொடுமை இதை விட மோசம். நாமதாரின்னு ஒரு கம்யூனிட்டி, மட்டுவா ஒரு கம்யூனிட்டி, இந்த ரெண்டுமே பட்டியலினத்தை சார்ந்த மக்கள். பெங்கால பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே 2ஆ பிரிச்சாங்க. அப்போதே சுதந்திர போராட்டத்தினுடைய மிக முக்கியமான காலகட்டம் என்பது வங்க பிரிவினையின் போதுதான் நிகழ்ந்தது. சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கம் கிடைத்தது, ஊக்கம் கிடைத்தது. இந்த பிரிவினையின் காரணமாக பிரிக்க கூடாதுன்னு நம்மோட நாட்டோட சுதந்திர போராட்ட வீரர்கள் போராடினாங்க. ஆனால் பிரிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக இந்த நாட்டினுடைய பிரிவினையின் போதும் இன்னொரு பிரிவினை நடக்கும் போது அங்க பாதிக்கப்பட்டது. அங்கிருந்த ஹிந்துக்கள்ல 19% இருந்தவர்கள் நாமதாரி மாத்துவா கம்யூனிட்டிக்காரங்க. நீங்க எப்பவுமே யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை வருதுன்னா படிச்சவங்க விவரமானவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களோட முதலீடு, தங்களோட சொத்து, அங்க வேற இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணுவாங்க. எதுவுமே இல்லாம அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? நடக்கிறது நடக்கட்டுங்க, எல்லாத்துக்கும் நடக்கிறது நம்மளுக்கு நடக்குன்னு இருந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் பிரிவினையின் போது, குறிப்பாக கிழக்கு வங்காளத்திலே பிரிவினையில் அதிகம் பாதிக்கப்பட்டது பட்டியலினத்தை சார்ந்த மக்கள். இன்னைக்கு நான் பெங்கால் போகும்போது சொல்லுவாங்க, எங்களோட மூதாதையர்கள் எல்லாம் பங்களாதேஷ்காரங்க. நம்ம எல்லாம் இங்க பேசுறோம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தாங்க. பங்களாதேஷ்ல இருந்து 2 விதமான மக்கள் வந்திருக்காங்க. ஒன்று, 1947 பங்களாதேஷிகளாக இருப்பவர்கள் எல்லாம் இந்துக்கள். அதற்கு பின்பாக பங்களாதேஷ்ல வாழ முடியாது, வேலை இல்ல, பொழப்பு நடத்த முடியாதுன்னு சட்டவிரோதமாக நம்ம எல்லைக்குள்ள போந்து வரக்கூடியவங்க இன்னொரு வகை. பெங்கால்ல போகும்போது 2 விதமான பங்களாதேஷிகளை பார்க்க முடியும். ஒன்று, எங்களோட மூதாதையர்கள் பங்களாதேஷ், நாங்க பிரிவினையின் போது அங்க இருக்க முடியாம நாங்க பெங்காலுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கூட நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாம் அங்க நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் எனக்கு தெரியும். நான் அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் போகும்போது அங்க இருக்கக்கூடிய பெங்காலிகள், இன்னைக்கும் அந்தமான் நிக்கோபார்ல அதிகமாக இருப்பது பெங்காலிகள். அது ஒரு மினி இந்தியா. தெலுங்கு, கன்னடம், தமிழ்காரங்களும் அதிகம் உண்டு. அப்ப நான் கேட்கும் போது, எப்படி அந்தமான் தீவுக்குள்ள இத்தனை பெங்காலிகள் வந்தாங்க? அந்தமான்ல ஒரு காலத்துல ஜெயிலுக்காக சுதந்திர போராட்டத்துக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணவங்களை ஜெயிலுக்கு அனுப்பினாங்க. அந்த ஜெயில உருவாக்குறதுக்கு, நிர்மாணம் பண்றதுக்குன்னு பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் பேர்த்த வேலைக்கு வச்சாங்க. ஆனா எப்படி பெங்கால்காரங்க அதிகமா இருக்காங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்கும் போது, அப்ப அவங்க சொல்றாங்க, பங்களாதேஷ் பிரிவினையின் போது அரசாங்கம் எங்களுக்கு இங்கே நிலம் கொடுத்து கொண்டு வந்து எங்களை எல்லாத்தையும் அந்தமான் தீவுல கொடுத்துட்டாங்க. அதனாலதாங்க நாங்க பெங்காலிகள் அதிகமா அந்தமான்ல இருக்கோம். எத்தனை பேர்த்தோட துயரங்க. நான் சொல்றேன், வீடு, நிலம், பூர்வீகம் எல்லாம். ஒரு அம்மா சொன்னாங்க, பங்களாதேஷ்ல எங்களோட குலதெய்வ கோயில் இருக்குங்க. எங்க வீட்டுல கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுல சாதாரணமா கேள்விப்படுவோம். வீட்டுல கஷ்டம் வந்தோன்னா என்ன சொல்லுவாங்க? கொலை தெய்வத்து கோயில்ல போய் எனக்கு சாமி கும்பிடணும்னு ஆசை. இன்னைக்கு எங்களோட ஏரியாவெல்லாம் நம்ம கிட்ட இல்லைங்க, அது வேற நாடு. அங்க போனோம்னா இருக்கிற இடம், என்னோட கோயில் இருக்கிற இடமே இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. எங்க கோயில் எல்லாம் அப்பவே பாகிஸ்தான் ஆர்மி அடிச்சு ஒடிச்சிடுச்சுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன நுட்பமான உணர்வுகள். நம்ம குலதெய்வம் நம்ம போய் சாமி கும்பிடுறோம் மனசு நிம்மதிக்காக, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும்னு. அந்த குலதெய்வ கோயிலை கூட அழிச்சு ஒடிச்சு அத தரைமட்டமா பண்ணனது யாரு? ஆர்மி, பாகிஸ்தான் ஆர்மி. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ கதைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம் அவங்களுக்காக, அவங்களோட தியாகத்துக்காக நாம நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த நாள். திரும்பவும் சொல்றேன், இது யாரையோ பிரிப்பதற்காகவோ வெறுப்பூட்டுவதற்காகவோ மத வெறுப்புக்காகவோ அல்ல. இது வரலாறு. இந்த வரலாற்றை கூட நாங்கள் பேச மாட்டோம் என்று சொன்னால் வேற இதுதான் அரசியல். வரலாற்றை திருப்பி பண்ணணும்னு சொல்லல பிஜேபி. அந்த வரலாற்றை நினைவு கூறுங்கள். அந்த துன்பப்பட்டவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களுடைய தியாகத்தை நீங்கள் மதியுங்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த
இந்த தேச பிரிவினுடைய நினைவு கூறுவதற்கான ஒரு நாள் என்பதை மனதில் வைத்து இன்னைக்கு நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டுல இதனுடைய தாக்கமோ இதை பற்றிய புரிதலோ குறைவோ என்கிறதால, ஏனென்றால் நம்முடைய பாட புத்தகத்தை கூட வடிவமைத்தது காங்கிரஸ் கட்சி. ஆரம்ப கட்டத்தில் நாம படிச்ச வரலாறுலாம் அப்ப எழுதி கொடுத்தது. அந்த வரலாற்றினுடைய எந்த பக்கங்களிலேயும் இந்த பிரிவினையை பற்றியோ இந்த மக்களுடைய துன்பங்களை பற்றியோ அவர்களுடைய தியாகத்தை பற்றியோ நாம் ஒருவரும் படித்ததே கூட இல்லை என்கின்ற காரணத்தால் இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரணம் கொண்டும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை நாம் கட்டி காக்க வேண்டும். அதற்காக நாம் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். அத்தனை பேரோடும் பரஸ்பரம் நட்பு, அமைதி, நல்லிணக்கம் இதையெல்லாம் இந்த நாட்டிலே இருந்தாக வேண்டும். ஏனென்றால் இன்று உலக மக்கள் தொகையிலே 5இல் ஒருவர் இந்தியராக இருக்கிறார். இந்தியாவில் ஒரு பிரச்சனை என்றால் அது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அமைதியை சேர்ந்து பாதிக்கும். அதனால் இந்த நாட்டிலே அமைதி இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு வேறுபாடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த நாட்டை நாம் முன்னேற்ற வேண்டும் என்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் சுற்றி எரிகின்ற நெருப்பிற்கு நடுவிலே நம்மை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருப்பவராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அவருடைய கரத்திற்கு நாம் வலு சேர்க்க வேண்டும். நம்மை துன்பத்தில் இருந்து காப்பாற்றவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கம்பெனிங்க இந்தியாவில முதலீடு பண்றோன்னு வராங்க. ஏன்? அங்க மோடி இருக்கார். நான் ஒரு முறை அவர்கிட்ட அவர் இங்க வந்திருந்தப்போ, கருநாகராஜன் ஜி இருந்தீங்க இல்லையா, நான் பிஎம் கிட்ட இதுதான் கேட்டேன். பிரைம் மினிஸ்டர் கிட்ட நான் கேட்டேன், மோடிஜி நீங்க உலகம் எல்லாம் போறீங்க, உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை பிடிச்சுக்கிறாங்க, ஆனா நீங்க அந்த நாட்டு தலைவரோட பேசுறீங்க, இந்த நாட்டு தலைவரோட பேசுறீங்க, இந்தியானா எல்லாருமே மரியாதை கொடுக்கறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சிரிச்சிட்டு பதில் சொன்னாரு, அதற்கு நான் காரணம் அல்ல, இந்த நாட்டிலே நிலையான அரசாங்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் தான் அதற்கு காரணம் என்றார். அப்படிதானே சொன்னார் நாகராஜன். அவரு கூட இருந்தார். நாங்க ஒரு 10 பேருக்கு வந்து பேசும்போது 2 மணி நேரம். அப்ப அவர் சொன்னாரு, இந்த நாட்டிலே நிலையான அரசாங்கம் இருக்கிறது, அங்கு அமைதி இருக்கிறது என்று பல்வேறு உலகத்தினுடைய தலைவர்களும் நம்மை பார்க்கிறார்கள். அந்நிய நாடு முதலீடு வருகிறது என்றால் இங்கு பிரச்சனை வராது. இந்த நாட்டிலே பிரதமர் இந்த நாட்டை கட்டுக்கோப்பாக வைப்பார். அதனால அங்க போய் தொழில் ஆரம்பிச்சா நம்ம பிரச்சனை இல்லாதவனோட கோடிக்கணக்கான முதலீட்டை கொண்டு வந்து போடுறாங்க. நீங்க போய் பிரச்சனை இருக்கிற ஊர்ல ஒரு இடத்த வாங்கிடுப்பா, கொஞ்சம் சீப்பா இருக்குதுன்னா வாங்குவீங்களா? என்ன சொல்லுவீங்க? எப்பா ஏன் மணி பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு போவோமா? என்ன சொல்லுவோம்? ஏய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு கொண்டு போய் ஏன் நான் பிரச்சனை இருக்கிற, அது எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு 2 சென்ட் இருந்தா கூட போதும்பா, நான் வீடு கட்டிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பிரச்சனை இல்லாத இடமாக உலகத்திலே இந்தியா நாட்டை வைத்திருக்கிறார் என்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவரை ஆட்சியில் அமர்த்தி இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாடு முழுக்க இம்மாதிரி கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று சொன்ன போது தென் சென்னையிலே, அதுவும் குறிப்பாக மயிலாப்பூரிலே, மயிலாப்பூர் அப்படின்னு சொன்னோன்ன என்னதான் நான் கோயம்புத்தூர் எம்எல்ஏவா இருந்தாலும் மயிலாப்பூர்ல ஒவ்வொரு தடவையும் நம்ம கட்சி வேலை செஞ்சதும் இந்த 4 மாட வீதியில 2010 ஒரு மாநாடு போடணும், சட்டமன்ற தொகுதி மாநாடு. அப்ப வந்து மாநாடு நடத்தணும் 2010 கையில பணம் எல்லாம் இருக்காது, மக்கள் கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய பெரிய உண்டியல் ரெடி பண்ணிட்டு 4 மாட வீதியிலேயே கடைக்கடையா போய் நான் காசு கேட்டிருக்கேன். பூக்காரமா 10 ரூபா போட்டிருக்காங்க இல்லையா மணி? 4 மாட வீதியிலே போயிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மோட கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. எத்தனையோ பேத்தினுடைய கடுமையான உழைப்பு, தியாகம். அதனால் வருங்காலம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே பிரகாசமாக இருக்கிறது. நாம் அத்தனை பேரும் நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக கடுமையாக உழைப்போம். மக்கள் பணி என்பதும் அவர்களுக்கான சேவை என்பதுதான் அரசியல். நிச்சயம் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அந்த சேவைக்கு என்று மக்கள் கொடுக்கின்ற அங்கீகாரம் நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். அந்த நம்பிக்கையோடு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.